டிஎஸ்எல்ஆர் பட்டால எந்தெந்த மாதிரி வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கும்? டிஎஸ்எல்ஆர் பட்டால வந்து சில காமனான ப்ராப்ளம்ஸ் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, லேண்டை வந்து ஓனர் சேல் பண்ணியிருப்பார். ஆனால் வாங்கினவங்க பேருக்கு அந்த அது வந்து அப்டேட் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா, லேண்டோடைய கிளாஸ் அளவு இருக்கு இல்லையா, அளவில் வந்து ஃப்ரண்டேஜஸ் வந்துட்டு 50 ஸ்கொயர் ஃபீட்டில் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்துருப்பாங்க. ஆனால் அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அங்கே 40 ஸ்கொயர் ஃபீட் அந்த இதில் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஓல்டு சர்வே நம்பர் இருக்கு இல்லையா, அது வந்து நியூ சர்வே நம்பராக அப்டேட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது சில இடங்கள்ல அது இருக்கும். ரெண்டாவது லேண்டை வந்து சப்டிவிஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த மாதிரி சப்டிவிஷனான டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால எப்பவுமே வந்து லேண்ட் ஒருத்தவங்க வாங்குறாங்க அப்படின்னா, சரி வாங்கியாச்சுப்பா அப்படின்ட்டு உட்காந்துடக்கூடாது. வாங்கியாச்சுன்னா டிஎஸ்எல்ஆர்ல அவங்களுடைய ரெக்கார்டில், ஓகேவா, அதாவது டவுன் சர்வே டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதில் அவங்க மெயின்டைன் பண்ணக்கூடிய ரெக்கார்டில் வந்துட்டு லேண்ட் ஓனர் நேம் மாறி இருக்கா, இது கண்டிப்பாக அவங்க செக் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா சர்வே நம்பர் ப்ராப்பராக அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது நியூ சர்வே நம்பர் 20 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பழைய சர்வே நம்பர் இருந்திருக்கும். இவங்க வந்து இந்த டவுன் பிளானிங் அந்த இதுக்கு டவுன் சர்வே நம்பருக்கு மாற்றின பிறகு இன்னொரு புது சர்வே நம்பர் வந்துருக்கும். ஸோ அந்த சர்வே நம்பர் வந்து பழைய சர்வே நம்பர்லேருந்து புது சர்வே நம்பர் இருக்கா அப்படின்றத கண்டிப்பாக செக் பண்ணணும். அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா மிஸ்மேட்சிங், அதாவது சப்டிவிஷன் பண்ணியிருப்பாங்க, அந்த டேட்டா அங்கே இல்லாமல் இருக்கும். அது வந்து மிஸ்மேட்சாக இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்கும் அவங்க செக் பண்ணிக்கணும். முக்கியமாக லேண்டோடைய அளவு, நார்த்து, சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த 4 சைஸ்லையுமே எவ்வளோ உங்களுடைய, அது மீட்டர்ஸில் தான் கொடுத்துருந்துருப்பாங்க. நம்ம வந்து சும்மா ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு சொன்னாலும் மீட்டர்ஸில் தான் கொடுத்துருப்பாங்க. அது எத்தனை மீட்டர் அப்படின்றது இருக்கோ அது வந்து கரெக்டாக இதில் நம்ம இடமும் இருக்கா, அப்படி இல்லைன்னா இதில் மட்டும்தான் பட்டால மட்டும்தான் இருக்கா, டிஎஸ்எல்ஆர் பட்டால மட்டும்தான் இருக்கான்னு செக் பண்ணிட்டு, இன்கேஸ் அது இல்லை அப்படின்னா நீங்கள் ரீசர்வே பண்ணி உங்கள் லேண்டை வந்து கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணி பவுண்டரிஸ் போட்டு வச்சுக்கணும். இல்லை பட்டால எனக்கு இருக்கு அதனால எனக்கு லேண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 வருஷம் கழிச்சு பார்த்துட்டீங்கன்னா அந்த இடத்துல இன்னொருத்தர் ஆக்குபை பண்ணி அவன் பில்டிங்கே கட்டியிருப்பாப்புல உங்கள் லேண்ட் அங்கே தேடி பிடிக்க முடியாது. ஸோ வாங்குறீங்கன்னா இந்தந்த விஷயங்கள் எல்லாம் செஞ்சு பவுண்டரிஸ் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து கட்டி வச்சுட்டீங்க அப்படின்னா அதுக்குள்ளே யாரும் வந்து என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் 5 கோடி ரூபா போட்டாலும் சரி 10 கோடி ரூபா போட்டாலும் சரி வேஸ்ட்டாக போயிடும். அதனால் இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். இது மோஸ்ட்லி இந்த காமனாக அந்த இஷ்யூஸ் வந்து அவங்க பார்க்க முடியுது, ஃபேஸ் பண்ணுற விஷயம். ஆமாம்.